ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவரவர் தங்கள் இல்லங்களிலே ஹல்லேலூயா இப்பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மயப்படுத்த இருக்கிறோம். ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். கையில் வேத புஸ்தகம் ஹல்லேலூயா ஒரு நோட்டு புஸ்தகம் ஒரு பெண் வைத்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தேவ பிரசன்னத்தை நம்ம அழைக்க இருக்கிறோம். உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே. லெட் யுவர் லிவிங் வாட்டர் flow over my soul. Let your Holy Spirit come and take control என்று சொல்ல இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய பாரங்கள் கவலைகளை வைக்கும் பொழுது ஆண்டவர் ஆளுகை செய்வார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், குறைவின்றி நம்மை காத்துக்கொள்ள. எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். Hallelujah, hallelujah, hallelujah. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Jesus, 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 Jesus. Father, 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 Father. Spirit, Spirit, Spirit. வாருமையா உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். Spirit, Spirit, Spirit. உந்தன் ஜீவ ஊற்று, உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே. உந்தன் ஆவி என்னில் தங்கி ஆழட்டுமே. எந்தன் சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்தன் பாரம் கவலைகள் வைத்து விட்டே. உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே. உந்தன் ஆவி என்னில் தங்கி ஆழட்டுமே. எந்தன் சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்தன் பாரம் கவலைகள் வைத்து விட்டே. இயேசு, இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசு, இயேசுவே. தந்தை, 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 என் தந்தை.
ஆவியே ஆவியே ஆவியானவரே. அன்புள்ள பரலோக தகப்பனே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா மகிமையும் கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன். இன்றைக்கும் அதை உயர்த்த வந்திருக்கிறோம். உடைய உன்னத நாமத்தை இந்த வேளை நீர் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதை உங்கள் பலன் என்று சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் கூடிமை ஆராதிக்கும் பொழுது உன்னத பலத்தினால் ஒவ்வொரு இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லியிருக்கீங்க. பாடல், துதி, ஸ்தோத்திர, ஆராதனை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு உடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. இந்த ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய இல்லத்தில் கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய அளவற்ற கிருபைகள் ஆண்டவரே தேவனே உன்னதத்திலிருந்து நீரை வெளிப்படுத்தி தேவநாமத்தை மயம்படுத்துங்க ராஜா. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் பாடி துதிக்கும் பொழுது அநேகருடைய எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு வியாதி, நோய், பலவீனங்கள் நீங்கி ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரை கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கொடிய நோயின் கூர் முறிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதம் அளவில்லாமல் வெளிப்பட, தெய்வீக சுகம் வெளிப்பட, தேவ நாமம் ஆண்டவரை மகிமைப்படும் பொழுது நீர் வல்லமையா எங்கள் மத்தியில் இறங்கி உடைய ஆளுகை வெளிப்படுத்த ஜெபிக்கிற வார்த்தையின் வசனத்தினாலும் பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சாட்சி விளங்க செய்யுங்க. எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழுமக்கே எடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து உடைய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வாழ்க்கையில் பல போராட்டங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன் வரும்படியாய் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதனாலே நம்ம பாடி துதிப்பதற்கு முன்பாக 98வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Psalm 98, சங்கீதம் 98வது அதிகாரம். Psalm 98 ஹல்லேலூயா பக்கம் 731வது பக்கத்தில் தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது. சங்கீதம் 98வது அதிகாரம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தம்முடைய கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்திலே பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும் இந்த அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு பாடுங்கள் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பழைய பாடல் நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாட்டு புத்தகத்தில் 18வது பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லாத கிருபைகள். இந்த 5வது மாதத்தில் இப்படியே உட்கார்ந்து இந்த ஆராதனை கலந்து கொள்கிறோம் என்றால் அது தேவன் நம்மேல் வைத்த கிருபை நினைத்து நம்ம துதிக்க இருக்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் ஆண்டுடைய ஹல்லேலூயா சத்தம் அமைதியாக இருக்கிறது போல காட்சி அளிக்கலாம். இந்த பாடல் 2வது சரணம் இப்படியா சொல்லுகிறது. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும். ஹல்லேலூயா. சீசர்களோடு ஆண்டவர் படகில் போகும் பொழுது படகின் பின்னில் ஆண்டவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். சீசர்களோடு தான் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இளைப்பாரி கொண்டிருந்ததை ஹல்லேலூயா சீசர்கள் பார்த்து நம்ம கைவிட்டுட்டாருன்னு நினச்சிட்டாங்க. இன்றைக்கி உலகம் நினைத்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவ்வளோ ஜெபம் பண்ணுறோமே, இவ்வளோன்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் படகின் பின்னணே தான் இருக்குது. எழும்பி கடலை இறையாதே என்று இன்றைக்கு சொன்னால், வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மாற்றம் வரும். நம்ம அதை பாடும் பொழுதே கர்த்தர் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் ஒரு மாற்றத்தை நம்முடைய வீடுகளுக்குள்ளாக, நம்முடைய பகுதிகளுக்குள்ளாக, நம்முடைய பட்டணத்துக்குள்ளாக கொண்டு வருவார் என்பதை நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து
இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மேம்படுத்த போகிறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. ஆமென். கைத்தட்டி எல்லாரும் உற்சாகமாக சந்தோஷமாக ஆமென். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஓ ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் கருணையாய் இதுவரை கைவிடாமலே, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் எல்லாரும் சேர்ந்து பாடிடுவோம். ஓ ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஓ ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே ஆத்துமமே வெல்லமே. ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆமென். ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார். ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே
பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே. ஆமா, கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே. பரிசுத்த வான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்திலே முடிகிறது என்று பாட இருக்கிறோம். அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்த வான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். இறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நமக்கு அனைத்தையும் அருளுடையகிறவர். குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார். அது உண்மை. இன்றைக்கு வாழ்க்கையில் அல்லேலூயா இந்த மாதத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று அநேகர் கவலையோடு இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதன் மத்தியில் இன்னொரு 2 வாரம் ஊரடங்கு என்கிற அல்லேலூயா ஒரு முடிவுக்குள்ளே நம்ம தேசம் வந்திருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த 2 வாரம் மாத்திரமில்ல எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு ஒரு கவலை இருதயத்தை வாட்டி கொண்டிருக்கலாம். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கொடுப்பார், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என்று நம்ம பாட இருக்கிறோம். என் தேவனே என்று சொல்லி 796வது பாடல் நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார், சுகத்தோடு காப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. யெகோவா ஈரே அவர். பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சேர்ந்து ஆமென். Hallelujah. Thank you Jesus. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். Yes Lord. வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும். ஆமென். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. புல்லுள்ள இடங்களில் ஆமென். புல்லுள்ள இடங்களில் எந்தனை கைத்தட்டி நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எஸ், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குவான் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்கிடுவான் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் சுமந்திடும் என் தேவனே. தேவனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஆமென். ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
யெகோவா ஈரே யெகோவா உள்ள இடங்களில் எந்தனை ஈரே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே யெகோவா ஈரே ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா சிலுவையில் எந்த நோய்களை சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே யெகோவா ஈரே 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 யெகோவா செட்டையின் நிழலில் அடைக்கலம் செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஆமென் ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஆமென் ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஆமென் ஈரே யெகோவா அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே ஆமென் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஆமென் ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா யெகோவா
ஈரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நீ பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறபடினாலே நல்ல கைகளை தட்டி சோத்ரம் சோத்ரம் யெகோவா தேவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் தேவனுக்கு, எல் எலியோன் தேவனுக்கு, எல் ரோகி தேவனுக்கு, ஹல்லேலூயா. எல் ஓலாம் தேவனுக்கு. ஸ்தோத்திரம் 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 பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று நினைத்து ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பகுதி வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 150வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Psalm 150 கடைசி சங்கீதம் 1-2 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அல்லேலூயா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சந்தேகம் இருந்ததுன்னா காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போய் பாருங்க. சூரியன் கரெக்டான டைமில் வெளியே வருது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரங்கள் எப்படி ஒளி கொடுக்கிறது. அல்லேலூயா. அங்கே அப்படியாக சொல்லப்படுகிறது, அவருடைய கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்துக்காக. வானங்கள் அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பூமி எப்படிங்க அந்தரங்கத்தில் தொங்குது. அல்லேலூயா. அந்தரத்தில் தொங்குது என்று யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அஸ்திபாரப்படுத்தின ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பூமியின் உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். உங்களை என்னை அவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம பாட இருக்கிறோம். சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை விட்டு விலக போவதே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. பாஸ்டர் ரீனுகுமார் அவர் எழுதின ஒரு அழகான ஒரு பாடல் நம்ம பாடி தேவனை துதிக்க இருக்கிறோம். இந்த பாடலில் எப்படியா எந்த சூழ்நிலை அவர் எழுதினாரோ தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்புகிறேன், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் விசுவாச அறிக்கையை தான் பாடியிருக்கிறார். நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. முதல் சரணம். அல்லேலூயா. இரண்டாவது சரணத்தை பார்ப்பீர்கள், என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்று சொன்னீர். அல்லேலூயா. நம்ம கூட பாடினோம், பரிசுத்தவான்களின் பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த சூழ்நிலை சீக்கிரத்தில் மாறப்போகுது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு நீங்களும் நான் ஆயத்தமாக வேண்டும். This is a time of preparation. A wilderness time is a time of preparation. வனாந்திர பாதை என்று சொல்லும் பொழுது சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்துக்கு முன்பாக இருக்கிறது. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போனார். அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து 40 அல்லேலூயா நாட்கள் ஆண்டவர் இயேசுவை வனாந்திரத்தில் தேவன் பாதுகாத்தார். ஒரு மகிமையான ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்த மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே 40 ஆண்டுகள் அந்த சீனாய் மலையை அருகாமல் இருக்கிற வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டார். எதுக்காக? தம்முடைய ஜனங்களை நடத்தும்படியாக. இன்றைக்கு வீட்டில் முடங்கி போய் கிடக்கும் பொழுது எல்லாம் போய்விட்டது என்று நினைக்காதீங்க. இனிமே தான் பெரிய காரியங்களை நடக்க போகுது. முந்தின ரசத்தின் மகிமை பார்க்கல, பிந்தின ரசத்தின் மகிமை மகத்துவமாக இருக்க போகுது. தண்ணீரை ரசமாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறாரு. அன்னைக்கு கானா ஊரில் ஆச்சரியப்பட்டாங்க. அதே ஆச்சரியத்துக்குள்ள உங்களை என்னை நடத்து. ஆனால் நம்ம ஆயத்தப்படணும். 2வது சரணம் இப்படியா சொல்லுகிறது, என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கை விடுவதில்லை என்று சொல்லி நம்ம பாடப்போகிறோம். அல்லேலூயா. கைதட்டி எல்லாரும் சேர்ந்து கொள்ளும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து, மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. ஓ கர்த்தர் எனக்காய்
யாவையும் செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சேர்ந்து சொல்லுவோம். நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. ஆண்டவரே என்றீரே. ஆமென். நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கைத்தட்டி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன், கருணையின் தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனதுருக்கத்தின் தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களை உடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற தேவன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. எங்கள் மேலே நினைவாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவன். எங்கள் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்ட தேவன். எங்கள் பாடுகளை உம்மேலே ஏற்றுக்கொண்ட தேவன். ஹல்லேலூயா. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்கள் இன்றைக்கு உடைய தேவன். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்திருக்கிற அங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே,
உங்க உன்னத நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்தி ஆர்ப்பரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ண போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஆராதனை புகழ் மறுவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே ஜெப நிலைமையில் இருப்போம். சில குறிப்புகளை சொல்லி, ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஹல்லேலூயா, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பலத்துக்கு மிஞ்சின பாரம் ஹல்லேலூயா நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிற, வருத்தங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிற தேசம் எங்குமே ஹல்லேலூயா ஒரு வருத்தத்துக்குள் கடந்து சென்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம் மனுஷன் நம்பிக்கையில் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்துக்காக கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஆவில் இருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ரபா ரிபீரபோ ஷபா லபா ரபா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா என்று கேட்போமா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்து மேல ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்து மேல ஆண்டவரே எத்தனை வருத்தங்கள் அப்பா, எத்தனை பாரங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே கொரோனா ஆண்டவரே வைரஸின் நிமித்தம் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா வருத்தத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டே ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னபோல ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆபத்தில் தங்களை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவனப்பா. ஆண்டவரே இந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே மரித்தோரை ஆண்டவரை எழுப்புகிற ஆண்டவரே தேவன் மேல ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் தேவன் மேல ஆண்டவரே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு விசையாக ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே பர்த்திமேயை கூப்பிட்டது போது அவனுக்கு இறங்குன தேவனப்பா. ஆண்டவரே எங்க இந்திய தேசத்துக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுமா செபிக்கிறோம் அப்பா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சென்னை பட்டணத்துக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள் அதிகரித்து போய் கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய இரக்கம் தானப்பா எங்கள் தேசத்துக்கு தேவை. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் தானப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு தேவைப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை தோரணி கட்டளையிடுமா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த பலவானை நாங்கள் முந்தி கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே முந்தி கட்டி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே மரணத்தை வென்ற தேவன். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே கர்த்தாவே அந்த கூர் ஆண்டவரே முற்றிலுமாக முறிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அந்த பேர் கூட ஆண்டவரே இனி ஆண்டவரே கேட்க கூடாதப்பா. ஆண்டவரே அது எப்படி வந்ததோ அப்படியே அது காணாமல் போகத்தக்கதாக கர்த்தாவே அப்பா நீர் உதவி செய்யுமா செபிக்கிறோம். இது உம்மாலே ஆகும் அப்பா, இது உம்மாலே ஆகும் அப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே
ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஹல்லேலூயா எங்கள் தேசத்து மேல ஆண்டவரே இரக்கம் பாராட்டினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த கூறு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே சிலுவையில முறித்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஹல்லேலூயா இந்த நாட்கள்ல இதற்காக அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா. விசேஷமாக 2 வாரம் லாக்டவுன் அதிகப்பட்டாலும் ஹல்லேலூயா அதுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா நாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த கொரோனா நோய் தொற்றாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஜனத்துக்கு பலன் கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா லாக்டவுன் நிமித்தம் இன்னைக்கு அநேக தேசமே ஒரு ஹல்லேலூயா இருளுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன போல தேசத்து மேலே ஒரு இருள் நீங்கி ஹல்லேலூயா வெளிச்சம் உதைக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவர் அரசாங்கம் எடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா அந்த லாக்டவுன் நேரத்தில் ஆண்டவர் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வீட்டிலே இருக்க வேண்டுமாப்பா. ஒருவரும் ஆண்டவரே ஹல்லேலூயா வீணாக ஆண்டவர் வெளியில் சுற்றாதபடிக்கு ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஆண்டவர் அடங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தாவே பானுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை தேவரின் ஆசீர்வதிக்குமா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவர் மருத்துவ துறையில ஆண்டவரை பணியாற்றுகிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக ஒவ்வொரு நர்சஸ்க்காக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் தூய்மை பணியாளருக்காக ஆண்டவரே எங்களுடைய சுகாதார அமைச்சருக்காக ஆண்டவரே பிரதம மந்திரிக்காக ஹல்லேலூயா ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலத்தின் ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காக எங்களுடைய தமிழ்நாட்டின் ஆண்டவர் முதலமைச்சருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஆண்டவரே ஏற்ற பலனை கொடுத்து ஆண்டவர் சீக்கிரத்தில் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை நல்வழிப்படுத்தத்தக்கதாக அவர்கள் தேவையான கிருபை ஞானத்தை தேவரீ கொடுக்குமா ஜெபிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துறோமப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோமப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதே போல ஹல்லேலூயா நம்மளுடைய திருச்சபையின் குடும்பங்களின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா பார்ப்போமானால் 1 மாதமாக வீட்டில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சரியான வேலை இல்லை. இந்த மாதம் எப்படி கடக்கும் போதோ நினைத்து கொண்டு பயப்பட்டுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஹல்லேலூயா பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் அவர் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா இம்மட்டும் நம்மளை தப்பிவித்தவர் இனிமேலும் நம்மளை தப்பிவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா நன்றி செலுத்துறோமப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவருக்கு தாவே அப்பா அந்த லாக்டவுன் நிமித்தம் ஆண்டவருக்கு தாவே அப்பா ஹல்லேலூயா குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டுமப்பா. ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு பாடினது போல யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே எல்லா தேவைகளும் ஆண்டவரே தேவரீர் சந்திக்குமா செபிக்கிறோமப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புமா செபிக்கிறோமப்பா. ஒத்தாசை அனுப்புமா செபிக்கிறோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. எல்லா தேவையும் சந்திக்குமா செபிக்கிறோம். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிக்குமா செபிக்கிறோம். ஆண்டவர் பஞ்ச காலம் முழுவதும் ஆண்டவர் வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிற தேவன் அப்பா. நீங்க ஆண்டவர் போஷித்து ஆண்டவரை நீங்க வழி நடத்துமா செபிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரை கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் அப்பா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னப்பல ஆண்டவரே உம்முடைய சட்டங்களின் நிழல்ல ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்க்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுமா செபிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில ஆண்டவரே கர்த்தாவே அப்பா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. அவர்கள் பணித்தளத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே தேவ பாதுகாப்பு ஆண்டவர் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே சட்டங்கள் நிழல்ல மூடி தேவரீர் பாதுகாத்துக் கொண்டு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன். ஆண்டவரே முந்தின ரசத்தை காட்டிலும் ஆண்டவரே பிந்தின ரசத்தை மதுரமாக மாற்றின தேவன். அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துமா செபிக்கிறோம். எல்லா துதி கண்டம் மகிமை யாவற்றுமைக்கே செலுத்துறோம். மீட்பரேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு
அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி உலகமெங்கிலும் ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறைவின் அனுபவம், வரப்போகிற எதிர்காலத்தில் உள்ள ஒரு மகிமையான அனுபவத்துக்கு ஒரு ஆயத்த நேரம் என்பதை என்றைக்கு மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இதன் மத்தியில் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னமும் அவர் தப்புவிப்பார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் God will deliver us whatever be the problem that you are facing today. Hallelujah. There is a deliverer in whom we trust. That is our Lord Jesus Christ. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆனால் இந்த நாட்களில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அறிவுரை, ஹல்லேலூயா, அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்பட்டு தேவையற்ற ஹல்லேலூயா எந்த காரியத்துக்கும் வீட்டை விட்டு வெளியே அவசியப்படாவிட்டால் போகாதீங்க. சில வேலை நிமித்தமாக போகிறோம், சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். கிருமி நாசினிகள் பயன்படுத்த வேண்டும், முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, கைகளை அவ்வப்போது கழுவ வேண்டும், நல்லா கழுவி அதில் சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, வீடுகளை சுத்தமாக வைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, சமூக விலகல் என்று சொல்லப்படுகிற ஹல்லேலூயா சோஷியல் டிஸ்டன்சிங் ஹல்லேலூயா கவனமாக கடைபிடிங்க. இதில் ரொம்ப அவசியமான காரியம் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். இன்றைக்கி செய்தியில் அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகளை ஒழுங்காக செய்து அரசாங்க ஹல்லேலூயா அதிகாரிகளுக்கும் தேசத்தின் தலைவர்களுக்கும் நம்முடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். குடும்பங்களில் ஹல்லேலூயா இருக்கிற தேவைகளை கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் சந்திப்பார். பயப்படாதீங்க, இந்த மாதத்தின் முடிவில் நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க, கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நேராக நாம் கவனத்தை செலுத்த இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே. ஹல்லேலூயா, the promise verse for this month. Hallelujah, he will yet deliver us. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஹல்லேலூயா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட அந்த வசன பகுதியை வாசிக்க கேட்டோம். அவர் இன்னும் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, எதிர்கால நம்பிக்கை தேவ ஜனங்களுக்கு உண்டு. ஏனென்றால் தப்புவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆனால் ஒரு சிலருக்கு கேள்வி, அப்போ எதுக்குங்க இத்தனை பாடுகள்? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்றாலே ஒரு பாடுகள், உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வேத புத்தகமே தெளிவாக அதை சொல்லுகிறது. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறோம், நெருக்கமான வழியில் ஹல்லேலூயா பல போராட்டங்கள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்ம சந்திக்கிற எதிர்பாராத போராட்டங்கள் ஹல்லேலூயா வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு சோர்வுகளை கொடுக்கலாம். ஹல்லேலூயா, இன்றைக்கு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் சம்பவிக்கின்றன? அதான் முதல் காரியம். why trials occur in the life of a child of God. ஹல்லேலூயா, ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே வராது. இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை, இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இடமில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தின் மேலே தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். இதிலிருந்து ஒரு நன்மை பயக்க செய்ய போகிறார் என்பதை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கண்டிப்பாக நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஏன்னா அனுமதித்த தேவன், இந்த பாதை நமக்கு அனுமதித்து கொடுத்த தேவன், இதை கடப்பதற்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்பு வெற்றிக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு பலனை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஹல்லேலூயா, ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். முதல்ல ஏன் உபத்திரவங்கள் வருகிறது? முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையில் தேவன் தங்களை தப்புவித்ததை குறித்து பரிசுத்தவான்கள் கொடுத்த 7 முக்கியமான சாட்சிகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுத்தேன். என்னென்ன சூழ்நிலை கர்த்தர் அவர்களை தப்புவித்தார் என்பதை வெளிப்படுத்த. இன்றைக்கு ஹல்லேலூயா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, தேவன் எவ்வாறு தப்புவிக்கிறார். 3 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். how God delivers his children. தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை, அதாவது உங்களையும் என்னையும் தேவன் எவ்வாறு தப்புவிக்கிறார். இந்த 2 காரியங்களை இன்றைக்கி சுருக்கமாக படிக்க போகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுரு
1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3 முதல் 9 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. எல்லோரும் கவனமாக கேளுங்க. இந்த செய்திகளை ஒரு முறை கேட்பது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இது யூடியூப்பில் இருக்கிறதுனால ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி உட்காந்து நிதானமாக உட்காந்து கொஞ்சம் கேளுங்க. இதில் சொல்லப்படுகிற காரியங்களை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி அனுபவப்படுத்துங்க. அப்போ தான் இதில் ஆசீர்வாதம் இருக்கும். அதில் உணர்வுள்ள இருதயத்தில் இதை ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 என்று பலன் கொடுக்கிற நல்ல நிலமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் உபத்திரவங்கள் வருகிறது என்பதை அனுபவபூர்வமாக அனுபவித்து பேசின வார்த்தைகள் வேதத்தில் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே சொல்லிவிட்டு போய்விட்டார், பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்னத்தை தான் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பார்த்து எருசலேம் நகரத்து ஸ்திரீகள் பின்பாக அழுது கொண்டு போனாங்க. அவங்களை திட்டுவதற்காக சொல்லலை, அவர் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. எனக்கே இதை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு என்னதான் செய்ய மாட்டாங்க என்பதை அல்லேலூயா விவரிப்பதற்காக. இன்றைக்கி அல்லேலூயா கிறிஸ்தவம், the Christian faith was started in the suffering on the cross by our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ மார்க்கம், நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி துன்பத்தை அனுபவிக்க இந்த உலகத்துக்குள் வந்த பொழுது, வாழ்ந்த பொழுது, மிக முக்கியமாக பாடுகளின் துன்பங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இரத்த சிந்தி மரித்த பொழுது பாடுகளின் வழியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாதை. ஆனால் பாடுகள் வழியாய் கடந்து செல்வதின் அவசியத்தை இன்றைக்கி நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல், இது ஏன், இது என்ன, இது முறுமுறுத்து கொண்டு இருக்கிறவங்க வேண்டாம். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்கும் பொழுது எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வார்த்தைகளை இன்றைக்கி வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பீட்டர் சாப்டர் 1 verse 3 to 10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் அல்லேலூயா ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரத்தை. அல்லேலூயா. நீ பாருங்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாழ்நாள் முழுக்க சேர்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பின் வருகிற சந்ததி எந்த குறைவோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லேலூயா அதை அல்லேலூயா சம்பாதித்து சேர்த்து ஒரு சில நேரம் அவங்களுக்குன்னு அல்லேலூயா இடம் வாங்கி வீடு கட்டி என்னென்னமோலாம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனால் சின்ன வயசில் அவங்க பேரில் எழுதி வச்சிடுறோமா? அவன் அந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும், நம்முடைய மகனோ மகளோ அந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அவங்கள பக்குவமாக வளர்த்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவங்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்து அல்லேலூயா கவனத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது அந்த சுதந்திரத்தை கையில் கொடுக்குறோம். இதே தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்து கிடந்த நம்மை அல்லேலூயா இன்னைக்கு இங்கே சொல்லியிருக்கிறபடியாக மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார் தம்முடைய இரக்கத்தினாலே. அல்லேலூயா. வாடாததும் மாசற்றதுமான அழியாத சுதந்திரத்துக்கு நம்மை அல்லேலூயா சுதந்திரவாளிகளாக மாற்ற முடியாத செய்தார். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அதை நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம்.
ஆனால் அதன் மத்தியில் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்பட வேண்டியது, பாடுகளை அனுபவிப்பது, இன்னைக்கு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தின் காலம் போல தான் இது இருக்குது. ஆனால் ஒன்றுமில்லை, ஆதி சபை பட்ட உபத்திரவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒன்றுமில்லை. இன்றைக்கு அல்லேலூயா, இது ஒரு சரீர பிரகாரமான ஒரு பாடுகளின் நாட்களாய் போல காணப்பட்டாலும் அங்கே அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, why God allows trials in the life of God's children. முதல் காரணம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். டு ரிஃபைன் யுவர் ஃபெய்த் இன் காட். ஹல்லேலூயா. முதல் குறிப்பாக நான் சொல்லுகிறது, எதற்காக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், தேவன் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக. டு ரிஃபைன், ஹல்லேலூயா, டு க்ரோ அவர் ஃபெய்த் இன் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவன் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தேவன் நம்மை பாடுகளின் வழியாக அழைத்து செல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது தான் அதில் தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் வளரும். அதில் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, கையில் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அதில் அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மகிட்ட இருக்கிற பணத்தையும், நம்மகிட்ட இருக்கிற வேலையும், நம்மகிட்ட இருக்கிற அதில் காரியங்களையும். அதில் இன்றைக்கி ஒரு சாப்பாட்டுக்காக கூட ஆண்டவரை நம்ப வேணும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வீட்டில் உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் உங்கள் உணவுப் பொருட்களை மற்றதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை தேவன் போஷித்தது போல, வேதத்தின் நாட்களில் கொடுக்கப்பட்டது போல, ஹல்லேலூயா, அந்த மாவு குறையாமல் எண்ணெய் குறையாமல் பல நாட்கள் சாரிபாத் ஊரில் எலியாவும் அந்த ஏழை விதவையும் அவருடைய குமாரன் மாத்திரம் அவருடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டது போல இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள் நம்மை கொண்டு வர, தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை ஹல்லேலூயா நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, டு டீச் அஸ், ஹல்லேலூயா, டு ரிஃபைன் அஸ், டு ரிஃபைன் அவர் ஃபெய்த் இன் காட். God has led us through this situation. ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிற நாட்கள். தேவன் மேல் எப்படி விசுவாசமாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். Philippians chapter 4 verse 11 to 13. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. என் குறைச்சலினால் இப்படி நான் சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமாக இருக்கவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஸ்கூலில், காலேஜஸில் ஹல்லேலூயா பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, தியரி கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நடைமுறைப்படுத்தி லேபில் போய் ஹல்லேலூயா அதை ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு, அதை முயற்சி செய்து அதை பயிற்சிவிப்பதற்கு இடம் கொடுக்குறாங்க. எதுக்கு? படித்ததை அனுபவப்படுத்தி கொண்டு, கற்றுக்கொண்டு, அதன் அர்த்தத்தை கற்றுக்கொண்டு வெளியே போக. இதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்கே 2-3 வார்த்தைகளை ஹல்லேலூயா சொல்லுகிறது. கற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு வார்த்தை, போதிக்கப்பட்டேன் என்கிற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, பலனுண்டு என்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஹல்லேலூயா எல்லா சூழலும் மனரம்யமாக இருக்க. எப்படிங்க எல்லா சூழலும் மனரம்யமாக இருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம தேவன் மேலே விசுவாசம் வைத்தால், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவன் பதறான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கி சில கடினமான சூழ்நிலைகள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில், ஒரு கடந்த வாரத்தில் எதிர்பாராத பாதை வழியாக நீங்கள் போயிருக்கலாம். எதுக்கு அந்த பாதை? ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம், ஹல்லேலூயா, அது பரிசோதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு, ஹல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக வரும்போது அந்த விசுவாசம் மகிமை உள்ளதாய் காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த பாதை வழியாக கடந்து செல்ல வைக்கிறார், போதிக்கிறார். ஹல்லேலூயா. பலனை கூட்டுகிறார். ஆண்டவர் பாடுகள் வழியாக போகும்போது பலப்பரிச்சை அது. ஹல்லேலூயா. இட் இஸ் ட்ரையல் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்த், ட்ரையல் ஆஃப் யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆண்டவர் வளர்க்கும்படியாக இந்த பாதையில் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். அதான் முதல் காரியம். ஏன் பாடுகள்? ஹல்லேலூயா. டு ரிஃபைன் அவர் ஃபெய்த், டு பியூரிஃபை அவர் ஃபெய்த், டு க்ரோ அவர் ஃபெய்த்.
நம்முடைய விசுவாசத்தை வளர்த்திட, சுத்திகரிக்க, இன்னும் அதுக்கு தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஒருபடி வளர்வதற்காக. ரெண்டாவது, எதுக்காக பாடுகள், உபத்திரவங்கள்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், ஹல்லேலூயா, இந்த 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 அதிகாரத்தில் தான் இப்போ நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன் ஆரம்ப வசன பகுதி நீங்கள் எடுத்து வாசித்தால், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது, பாடுகள் வழியாய் போகும் பொழுது, தேவ சந்நிதியை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார். சங்கீதம் 94வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஹல்லேலூயா, our God, hallelujah, gives us comfort in time of trials. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என்னுடைய ஆத்மாவிலே உம்முடைய ஆறுதல்கள் விளங்குகிறது. hallelujah. In the multitude of, hallelujah, thoughts within me, your comforts, they delight my soul, in Psalm 94:19. ஆனால் எதுக்காக? hallelujah, பாடுகள். நான் முதல்ல பாடுகள் மத்தியில் தேவ சந்நிதியை நாட வேண்டும். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமாய் இருக்கிறான் வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில் பதட்டமான நிலைமை இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. பல காரியங்கள், பல ஹல்லேலூயா காரியங்களை குறித்த எண்ணங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, இனிமேல் வருகிற நாட்கள், இந்த மாதத்தை விடுங்க, உலகத்தில் இனிமேல் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது, எல்லாருக்குமே கலக்கமாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்லுகிறோன்னா இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய சந்நிதியில் வரும் பொழுது ஆண்டவர் மனதில் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், ஒரு நிம்மதியை கொடுக்கிறார், ஒரு அமைதியை கொடுக்கிறார். எதுக்கு? இன்றைக்கி அமைதி இல்லாத பலருக்கு அமைதியை கொடுக்க. இன்றைக்கி நான் வந்து பேசுகிறேன்னா ஆண்டவர் சந்நிதியில் பெற்றுக்கொண்டதே உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தப்புவிப்பதற்கு முன்பாக நமக்கு ஏன் இந்த துன்பத்தின் பாதை என்று கற்றுக் கொடுக்க விரும்ப, அதனால தான் பேசிக்கிட்டு. வை யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் பாத், வை வி ஆர் கோயிங் த்ரூ திஸ் பாத். எதுக்குங்க இந்த பாதை? ஏன் ஒரு வார்த்தை சொல்லி ஒரே நாளில் நீக்கிட முடியாதா? ஒரே ராத்திரியில் நீக்கிற ஏன் இது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார்? நம்மை ஒரு வனாந்திர பாதை வழியாக கொண்டு போ. திருச்சபையை, தேவ ஜனங்களை, உலகம் முழுவதையும் இன்னைக்கு அட்லீஸ்ட் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதாவது தேவனை தேடுவானா அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த நாட்களை பயன்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடையுது. இன்னைக்கு வாலிபர்கள் சோர்ந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய பலவான்கள்லாம் பலனற்று போய் நிற்கிறாங்க. சக்தி வாய்ந்தவர்கள், செல்வந்தர்கள் இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து போய் நிற்கிறாங்க. தேச தலைவர்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். தேவ ஜனங்கள் தேவ சந்நிதியை தேடினால் ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பார். ஆறுதல் கொடுக்கிறது மாத்திரமல்ல, துன்பப்படுகிற அநேகருக்கு ஆறுதல் வழங்கும்படியாக, டு பி எ சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைப்பு இதுதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எதுக்காக பாடுகள்? துன்பப்படுகிற, சோதிக்கப்படுகிற மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க, டு பி எ சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் டு அதர்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ, ஹல்லேலூயா, பீயிங் டெஸ்டட். இதான் ரெண்டாவது காரணம். மூன்றாவது, எதுக்குங்க பாடுகள்? நேற்று என்னுடைய தின தியான பகுதியில் ஒரு வசனத்தை வாசித்து கொண்டிருந்தேன். தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து, அதான் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோனின் தேசத்திலே உயர்த்தினான் என்று தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் இப்படியாக சொல்லப்படுது, then the king promoted Shadrach, Meshach, Abednego in the province of Babylon. இன்னைக்கு அநேக மாணவர்களுக்கு ரொம்ப குதூகலம், கொண்டாட்டம். எக்ஸாமே கிடையாது, எல்லா வகுப்பையும் அப்படியே பாஸ் ஆக்கிரு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்முடைய காலகட்டத்தில் உங்களெல்லாம் பார்த்தா, மாணவர்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. என்னடா எக்ஸாமே, ஃபைனல் எக்ஸாமே இல்லாமல் ப்ரமோஷன். எதுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்கூலில் வைக்கிறாங்க? அதே வகுப்பில் வைப்பதற்கா? அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்காக. ப்ரமோஷன் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் புரியும். உயர்த்தினார்னா என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வகுப்புக்கு போவதுக்கு தான் டெஸ்ட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்தது சாதாரண டெஸ்ட் இல்லை. அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடைமுறை பயிற்சி. முன்னால் அக்கினி சூளை இருக்குது.
தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்களான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் அந்த அக்கினி சிலுவைக்கு முன்பாக நின்று அல்ல 100 மார்க்ஸ் ஃபுல் 100% வாங்கி ராஜாவே ஃபுல் மார்க் கொடுத்து உயர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல ஆண்டவர் செய்தார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், எதுக்குங்க போராட்டம்? ஒரு உயர்வுக்கு முன்பாக வருகிறது தான். ட்ரையல் பிஃபோர் த ப்ரமோஷன். எதுக்காக பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஸ்கூலில் என்ன எக்ஸாம் வைக்கிறதா உங்களுக்கு இன்பமாக இருக்கிறதுனால வைக்கிறாங்களா? அல்லேலூயா. உங்களுடைய அறிவை சோதித்து, உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்டதை சோதித்து, அல்லேலூயா, நல்ல மதிப்பெண்களோடு கூட அடுத்த வகுப்பு போகணுன்ற எண்ணத்துக்காக தான் அல்லேலூயா ஆசிரியர்கள் போராடி பிரயாசப்படுறாங்க. பள்ளி கல்லூரிகளுடைய நிர்வாகங்களும் பிரயாசம் 100% பாஸ் ரேட் வரணும்னு தாங்க எல்லாரும் போராடி. அதை காட்டில் நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். வேத புஸ்தகம் நான் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு, எதுக்குங்க இப்படி அமைதியாக உள்ளே உட்கார வச்சுருக்குது? அப்போ தான் யோசித்து பார்த்தா, தேவனுடைய மனுஷனாகிய மோசையை கொண்டு போய் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, அவர் கிளாஸு 40 இயர்ஸ் இருந்தது. பாஸ் ஆன பிறகு தான் சீனாய் கிட்ட வந்து தேவனை தரிசித்தார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அல்லேலூயா அங்கே சிறைச்சாலையில் கிடக்க வேண்டியது, அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். தாவீது ராஜா வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு அனுபவம். அந்த 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 சோதனை காலத்தை அவர்கள் கடந்த உடனே ஒரு உயர்வு வந்தது. இன்றைக்கி நான் நல்லா சொல்கிறேன், இந்த சோதனை காலத்தில் உங்கள் அல்லேலூயா பரீட்சையை நீங்கள் ஒழுங்காக எழுதினீர்கள் என்றால், தேவ சந்நிதியிலே காத்திருந்து ஆண்டோடைய சந்நிதியிலே பலப்பட்டு, அல்லேலூயா கர்த்தருடைய வசனத்தில் உங்களை திடப்படுத்தி கொண்டு, அல்லேலூயா இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திர அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறது மகிமையான காலம். இது வரைக்கும் கண்டிராத ஒரு மகிமையின் காலத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். அதுக்கு ஃபைனல் எக்ஸாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சி இங்கேயே ஃபெயிலாக இதே கிளாஸில் இருக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்க சில நேரம் பாருங்கள், காரியங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. நம்ம சபையில் ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். ஸ்கூல் முதல் நாள் ஆரம்பித்ததும் அவங்க பேரன் யூகேஜிக்கு அப்போ தான் போயிருக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்ததும் அவனை பார்த்து விளையாட்டாங்க, டே என்னடா எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்கடா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் புக்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்க திரும்பி, நாங்கள் எல்லாம் பாஸ் ஆகிட்டோம், மிஸ் ஒருத்தர் தான் பாஸ் ஆகலாம், இன்னும் எல்கேஜி கிளாஸ்லேயே உட்காந்துருக்காங்க அவங்க அப்படின்னு. நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம், எங்கள் கிளாஸ் மிஸ் மாத்திரம் பழைய கிளாஸ் மிஸ் பாருங்கள், அவங்க யூகேஜிக்கு வரல, எல்கேஜியில் தான் இருக்கிறேன். ஐயோ பாருங்கள் பிள்ளைங்க எப்படி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு யூகேஜி போகிறதுக்காக தான் எல்கேஜியில் வருஷம் முழுக்க போகிறோம். எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகணும், ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு. இந்த அல்லேலூயா இந்த பிரச்சனைக்கு பின்பு நம்ம உயர்வுக்கு தான் போக போகிறோம். நான் தாழ்மைக்கு போகல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கலாம் கரங்களை உயர்த்து. இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் 3வது அதிகாரமாக இருக்கட்டும், தானியேல் 6வது அதிகாரமாக இருக்கட்டும், சிங்கக்கெபிக்குள்ளே முதல்ல உள்ளே போனார். அதுக்கப்புறமா தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் பரீட்சைகளை அனுமதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மை உயர்வுகளுக்குள்ளே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் சோதித்தார், ஈசாக்கை கொடுக்க முடியாது சொன்னார். வானத்து நட்சத்திரம் அளவு எண்ணிக்கை இல்லாத அல்லேலூயா சந்ததியை கொடுக்கறதுக்கு முன்பாக இருக்கிற ஒருவனை ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியாது அழைத்தார். இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமான்னு பார்க்கறதுக்கு தான் இதை செய்கிறார். 10 ரூபா தான் நீ கையில் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபா ஆண்டவர் சன்னிதியில் வைத்து, ஆண்டவரை இதை ஆசீர்வதிங்க, இந்த மாதத்துக்கு எனக்கு இது போதமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அநேக சாட்சிகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த போராட்டத்தில், இந்த பரீட்சையில் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தில், அவருடைய சமூகத்தை சார்ந்து வாழ்கிறதுல கவனமாக இருப்போம் என்றால் நமக்கு வரப்போகிறது மிகப்பெரிய ஒரு உயர்வு. அல்லேலூயா. அடுத்து எதுக்காக போராட்டம்? 4வதாக நீங்கள் படிக்கும் பொழுது கொலோசியர் 1:24 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஐ ஃபுல்ஃபில் that which is left behind of the afflictions of Christ in my flesh for the body's sake, for the body of Christ's sake, that is the church. இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைக்காக, அல்லேலூயா, கிறிஸ்துவின் பாடுகளில் மிச்சமானதை
என் சரீரத்திலே நான் சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாருங்க, அன்னைக்கு சிலுவை மரணத்தில் ஹல்லேலூயா வேதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கும் அந்த சிலுவை சுமந்து மிகுந்த களைத்தவராய் எருசலேம் வீதியில் நடந்து போகும் பொழுது எருசலேம் தேசத்தில் அவரை ஹல்லேலூயா பின்பற்றி வந்த அநேகர் அழுது கொண்டு பின்னால் வந்தாங்க. அதில் ஸ்திரீகள் ரொம்ப ரொம்ப அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து தான், எனக்காக ஏன் அழுவுறீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக, ஒரு இது வேறு எதுக்காக சொல்ல, எனக்கே இதை செஞ்சால் உங்களுக்கு என்ன தான் செய்ய மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாடுகளின் வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான், வேறு எதுக்காக அவர் சொல்லலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் இன்னும் இதை காட்டிலும் மோசமான உபத்திரவங்கள்லாம் வரும் என்று தான் ஆண்டவர் எழுதியிருக்கு. இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஆரம்பம்தான். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்குது என்பதை தான் கடைசியாக சொல்லும். எதுக்காக பாடுகள்? கிறிஸ்து பாடுபட்டார், ஆகையால் நீங்களும் நானும் பாடுபட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. ஃபுல்ஃபில்லிங் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் அவர் பாடி. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பதாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் ஹல்லேலூயா உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஹல்லேலூயா இந்த அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டு. இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் என்ன? அவருடைய பாடுகள். இன்றைக்கி நம்முடைய சரீரம் சில நேரம் ஒடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. we are not in the natural, அதாவது என்ன சொல்லுகிறது, ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேட் இன்றைக்கி இல்லை. ஒரு பதட்டமான ஒரு நிலைமை. உலகத்தின் ஜனங்களுக்கு அது பதட்டமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், இந்த பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிமையின் உயர்வு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இத்தனை பாடுகளை எப்படிங்க சகித்தாரு? ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். How did Christ endure such trials and tribulations? Hallelujah. He looked at the future. Hallelujah. 3வது வசனத்தை இதே அதிகாரத்தில் வாசிக்கும், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து. ஒவ்வொரு நாளில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைத்து பாருங்கள். எந்த குற்றமும் செய்யலை. நியாயாதிபதி அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். ஆனால் ஜனங்களுடைய வற்புறுத்தல் நிமித்தமாக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் பொறுமையாய் சகித்தார். இன்றைக்கி பொறுமையாய் சகிப்போம் என்றால் ஹல்லேலூயா ஒரு நாளில் ஆசீர்வாதமான உயர்வு வரப்போகிறது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து பாடுபட்டது போல நீங்களும் நானும் பாடுபடுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார், ஒரு பாதை வைத்திருக்கார். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு பாடுபட்டது போல இந்த உலகத்தில் நமக்கு பாடுபடுவதற்கு, உபத்திரவம் அடைவதற்கு ஒரு தருணம். ஹல்லேலூயா. கடைசியாக ஹல்லேலூயா ஏன் பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, if we suffer with him we will also reign with him. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்குங்க டெஸ்ட் வைக்கிறாங்க? ஒரு உயர்வு கொடுப்பதற்கு முன்பாக. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் மார்ச் மாதத்தில் அப்ரைசல் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ப்ரமோஷனுக்கு முன்பாக ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு முன்பாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. எதுக்கு அந்த இன்டர்வியூ? எல்லாரையும் ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அந்த இன்டர்வியூவில் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஹல்லேலூயா உயர்ந்த நிலைமையை கொண்டு போகுது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி தானியேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க தானியேலும் அவருடைய நண்பர்களும் அன்றைக்கு தங்களை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தமாய் காத்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை, அறிவையும், ஆற்றலையும் கொடுத்தார். தானியேலுக்கு விசேஷமாக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை
அல்லேலூயா கொடுத்திருக்கிறதை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுத்திருந்தா, கடினமான காரியங்களை விளக்கி சொல்வதற்குரிய ஆற்றலை, இதை படித்து கொண்டு எனக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எனக்கு இந்த நாட்களில் இதை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இந்த நாட்களில் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டீங்கன்னா விசேஷ ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பாடுகள் மத்தியில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் ஒரு ஆளுகையின் நிலைமை பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாங்க பாடுகள். சும்மா பாடுகள் கொடுக்குறது. ஆண்டவர் உபத்திரவப்படுத்தி செல்ல வந்து வேணும்னே இம்சப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அல்லேலூயா. அவனுடைய நிலைமை உன்னை கஷ்டப்படுத்தி இறக்கணும். மனிதர்கள் அப்படி தான் நினைப்பான். ஆனால் தேவன் அதுக்கு பின்னாலேருந்து அதை அனுமதிக்கிறார் பாருங்க. அவருடைய எண்ணம் அது இல்லை. நம்மை தோல்விக்குள் நடத்துவது அவருடைய எண்ணம் இல்லை, நம்மை உயர்வுக்குள் நடத்துவதுதான் அவருடைய எண்ணம். இதை புரிந்து கொண்டு இந்த பாடுகளின் வழியாக அல்லேலூயா கடந்து செல்லுமாடைய வசனத்தை வாசித்து நேசித்து அதை இருதயத்துக்குள்ளே வைத்து ஜெபித்து அல்லேலூயா ஆவியிலே பலன் கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்து புதிய கிருபையில் ஆண்டவர் சந்நிதியில் ஒவ்வொரு நாளையும் பெற்றுக்கொண்டு வரும் பொழுது சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கி போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை ஒரு ஆளுகையின் நிலைமைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. சுருக்கமாக 5 காரியங்கள் தான் இன்னைக்கு எதுக்காக தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இந்த பாடுகள் மத்தியில் நம்மை ஆண்டவர் சும்மா திராட்டில் விட்டுட்டு போகிறதில்லை, கைவிட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிறதில்லை. அதன் மத்தியில் நம்மை தப்புவிக்கிறார். அதுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தை குறித்து எழுதும் பொழுது அல்லேலூயா ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நம்முடைய உபத்திரவங்களையும் நம்ம கடந்து செல்லுகிற பாதையின் போராட்டங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இன்றைக்கு சோதிக்கப்படுகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தனிமையாக இல்லை. நம்ம இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை உபத்திரவங்களை சகித்து தான் இன்னைக்கு இந்த பாதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த பாதையில் பல உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் ஒரு மகிமையின் எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது என்பது நிச்சயம். இதில் உண்மையாக ஆண்டவரை மாத்திரம் நம்பி விசுவாசத்தை வளர்த்து கொண்டு இன்னைக்கு சொன்ன எதுக்கு பாடுகள்? டு ரிஃபைன் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை வளர்த்திட. அல்லேலூயா. 2வது பாடுபடுகிற சோதிக்கப்படுகிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஆறுதலாக இருக்க. டு பி a source of comfort to others who are also being tested. 3வது எதுக்காக பாடுகள்? ஒரு உயர்வுக்கு முன்பாக, ப்ரமோஷனுக்கு முன்பாக வருகிற ட்ரையல்ஸ். 4வது கிறிஸ்துவின் பாடுகளில் மிச்சமானதை நம்முடைய சரீரத்தில் நிறைவேற்ற. 5வது இன்றைக்கு பாடுபட்டால் நாளைக்கு அவரோடு கூட ஆளுகை. இதுக்கு தாங்க பாடுகள். ஆனால் இந்த பாடுகளின் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களை நான் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். He will deliver us. எப்படி அவர் தப்புவிக்கிறார்? பல வழிகள் இருந்தாலும் 3 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு சுருக்கமாக இன்னைக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. தேவன் எப்படி தமது ஜனத்தை தப்புவிக்கிறார்? முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பாடுகளின் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிறதுனால இருந்து அவருடைய பிரசனத்தினாலே நம்மை தப்புவிக்கிறார். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஜெரமியா சாப்டர் 15 verse 20 இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்தால் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I am with thee to save thee and to deliver thee, saith the Lord. உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பாடலாமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ஆமென். யுத்தத்தில் வல்லவர் என் மீட்பர் ஜெயிக்கிறார், என்றும் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார்.
ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமா அவர் தப்புவிப்பார். நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், தப்பு வைக்கப்படணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் முதல்ல என்ன செய்யணும்னா தேவ பிரசனம் கூட இருக்குதான்னு பார்க்கணும். தினந்தோறும் அவரை தேடினால், ஹல்லேலூயா, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். தாவீது ராஜா பல இடங்களில் ஆண்டவர் என்னை தப்பு என்னை விடுவியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் ஹல்லேலூயா நம்ம தப்புவோம் என்பதற்கு நம்பிக்கை உண்டாக்குற ஒரு காரியம். ஏன்னா கூட இருந்து அவர் என்ன பண்ணுறாராம், ஹல்லேலூயா நம்மோடு கூட இருந்து. இன்னொரு வசனத்தை இதுக்கு சம்மந்தமாக நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களா? Psalm 17. ஹல்லேலூயா. சங்கீதம் 17வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உம்முடைய வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். இதே சங்கீதத்தில் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், தேவரீர் நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும், கர்த்தாவே என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினாலே தப்புவியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இதே அதிகாரத்தில் ஹல்லேலூயா, ஆமாம் இது அவ்வளோதான். ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். 14வது வசனத்தை அடுத்து 14th verse நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷருடைய கைக்கும் இம்மையிலே தங்கு பங்கை பெற்றுக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை, ஆண்டவர் கூட இருந்தால் அவர் கரம் நமக்கு செயல்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையில், இந்த கை இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் தான் நமக்கு இருக்குன்னா சாப்பிட முடியுமா, பைக் ஓட்ட முடியுமா, இல்லை இசை வாசிக்க முடியுமா, இந்த மைக்கே பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த கை எவ்வளோ ஹல்லேலூயா ஒரு அற்புதமான சிருஷ்டி என்பதை இதை இழந்து போனானா தான் நமக்கு புரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தருடைய வலது கரம் உங்களையும் என்னையும் தப்புவிக்கும். நமக்கு விரோதமாக எழும்புகள் என்று பொல்லாதவனுடைய சூழ்ச்சியில் என்று ஹல்லேலூயா நமக்காக எழுந்து அவர் நம்ம செயல்பட்டு நம்முடைய தரப்பில் இருந்து ஆண்டவர் செயல்படுவார் கூட இருந்து. ஹல்லேலூயா. ஸோ முதல்ல தேவன் எப்படி தப்புவிக்கிறார், நம்மோடு கூட இருந்து தமது கரத்தினாலே நம்மை தப்புவிக்கிறார். இரண்டாவது, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை தப்புவிக்கிறார். தானியேல் 3வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, 3வது அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தூக்கி உள்ளே போட்டார். அக்கினி சூழல், 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சூழலில், அந்த அக்கினி சூழலில் அவங்க போய் விழும்பொழுது அவங்களை தூக்கி போட்ட ஜனங்கள் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் மரித்து போயிட்டாங்க, அவ்வளவு வெப்பம். ஆனால் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா 3 பேரோடு 4வது ஒருவர் நிற்கிறார். அந்த 4வது நபரை குறித்து நேபுகாத் நேச்சார் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ராஜா. 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார், தப்புவித்தார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தப்புவிக்கிறாரு? தேவ தூதர்களை அனுப்புகிறார். இன்னைக்கு தேவ தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம கண்ணார பார்த்துருக்க, சிலர் பார்த்துருக்கிற பாக்கியம் இருக்குது. எனக்கு இல்லைங்க, தேவ தூதர்களை பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அற்புதமாய் என்னை காக்க முடியும், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க முடியும், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னவர் ஒருத்தர், ஒரு தூதர் இல்லை, பல தூதர்களை ஹல்லேலூயா உங்களுக்காக எனக்காக ஹல்லேலூயா ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்கிறது நமக்கு தெரியணும். அந்த தூதர்களை கொண்டு ஆண்டவர் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. தானியேல் சாட்சி கொடுக்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்போஸ்தலரின் நாட்கள், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தேவ தூதன் அங்கே போய் அந்த சிறைச்சாலை கதவை திறந்து அப்போஸ்தலரை விடுதலை பண்ணியதை வாசிக்கலாம், தப்புவித்ததை வாசிக்கலாம். இன்றைக்கும் ஹல்லேலூயா நம்ம கண்ணுக்கு தெரியாத தேவ தூதர் திரள் திரளாய் உங்களுக்காக எனக்காக ஆண்டவரால் அனுப்பப்படுவார்கள்.
இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதையில் உங்களை பராமரிக்க, போஷிக்க, உங்களை தப்புவிக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தூதர்களை ஆராதிக்க அவங்ககிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம ஜெபம்லாம் ஆண்டவர்கிட்ட தான், நம்முடைய விண்ணப்பம்லாம் ஆண்டவர்கிட்ட தான். தூதர்களை கட்டளையிட கூட நமக்கு எந்த விதமான அருகதை அதிகாரம் இருக்குன்னு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக எனக்காக அனுப்புவார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய தூதர்கள் நமக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. ஆனால் மூன்றாவது இப்போ சொல்ல போகிற கடைசி காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு நம்மை தப்புவித்து கொண்டு, அப்போ என் பணி என்னங்க? ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கடைசியாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, ஹல்லேலூயா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை ஆண்டவர் காப்பாற்றி, ஹல்லேலூயா, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தில் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி பூர்வ உலகத்தை ஆண்டவர் தப்புவிக்கவில்லை என்று சொல்லி இங்கே எழுதியிருந்தாலும், ஹல்லேலூயா, நோவாவை எப்படிங்க ஆண்டவர் தப்புவித்தார்? நோவாவை எப்படி தப்புவித்தார்? தூதனை அனுப்பி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரா? மழை வரும் பொழுது தூதன் வந்து அப்படியே நோவாவை தூக்கி கொண்டு போய் ஆரராத் மலையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களா? இல்லை. தப்புவிப்பதற்காக நோவா தான் காப்பாற்றப்படுவதற்கு தான் பேழை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. பேழை உண்டாக்கினா மாத்திரம் போதாது, அந்த பேழைக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே நோவா பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்டு பேழைக்குள்ளே வந்தது ஒரு ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம், ஒரு ஆண் புலி, ஒரு பெண் புலி ரட்சிக்கப்பட்டு பேழைக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தப்புவிக்கப்படணும்னா ஆண்டவர் வழியை உண்டு பண்ணி வைக்கிறது அவருடைய வேலை. பேழை உண்டு பண்ணி, அன்னைக்கு பேழை உண்டு பண்ண, இன்னைக்கு சபையை உண்டு பண்ணினார். சபை இருக்கும் பொழுது எத்தனை பேர் அலட்சியம் பண்ணினோம், ஆராதனைகளுக்கே வராமல். இன்னைக்காவது மனம் திரும்புங்க. ஆண்டவர் தப்புவிக்கிறார், எல்லாம் அவரே தூக்கிட்டு போயிடுவார்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் நம்ம பணியை செய்யணும். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லிவிட்டு ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, உன்னை நான் இந்த சந்தையில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஹல்லேலூயா நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டாக்கும்படி 6வது அதிகாரத்தில் ஒரு ஹல்லேலூயா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 13, 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களில் பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசி, இதெல்லாம் இப்படி பண்ணணும். அந்த பேழை உண்டாக்குறது மாத்திரமில்லை, அந்த பேழைக்குள்ளே நீயும் உண்டு மனைவி பிள்ளைகள் உள்ளே போகணும். நிச்சயமாக நான் நம்புகிறேன். அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே வாசித்த 2 பேதுரு 2:5 ஆண்டுடைய சித்தம் நோவா மாத்திரம் இல்லைங்க, இன்னும் அநேகர் அந்த பேழைக்குள்ளே நோவாவுடைய குடும்பத்தோடு கூட வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பியிருந்தார். ஒருவேளை அந்த பேழை ஃபுல்லாக இருந்தால் இன்னொரு பேழை கூட கட்ட வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை எதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு இந்த உலகத்தில் 2வது ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது. இது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லையா? இத்தனை பேர் மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தேவ பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இதிலேருந்து காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனால் வரப்போகிறது ஒரு ஒரு பயங்கரமான அழிவு. இந்த உலகமே அழிக்கப்படும். முதல் முறை ஜலத்தினால் இந்த உலகத்தை நியாயந்தீர்த்தவர் சீக்கிரத்தில் அக்னியினால் நியாயந்தீர்க்கப்பட போகிறார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தப்புவதற்கு ஹல்லேலூயா நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பேழை உண்டாக்க வேண்டும். நோவா எதற்காக பேழை உண்டாக்கினான்னு சபையில் அநேக முறை சொல்லியிருக்கிறதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வருங்காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா, எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உங்கள் வீட்டில் ஒரு பேழை உண்டாகணும். ஜெப சந்நிதியில், தேவ சந்நிதியில் நீங்கள் உட்கார்ந்து வீட்டை ஆயத்தப்படுத்த. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா தப்புவிமா
அழிவுக்கு தப்புமா? யோசித்து பாருங்க. யாரையும் நான் பயமுறுத்துறதுக்கு பேசல. தேவன் நம்மை தப்புவிப்பதற்கு எல்லாவற்றையும் செய்து இருந்தாலும் நீங்களும் நானும் தான் அந்த பேழைக்குள்ள வருவதற்கு நாம முடிவு எடுக்கணும். அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலும் அலட்சியமா இருக்கிறீங்க. தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை பார்ப்பதை இன்னும் நிறுத்தவில்லை. செல்ல உட்காந்து என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தப்பு வச்சுருவான்னு நினைச்சிடாதீங்க. இன்னமும் தப்பு வைப்பார் என்பது நாம் தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நமக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை. நீ பாருங்க, பேழை ரெடியாக இருந்தது, ஆனால் உள்ளே வந்தவங்க தான் காப்பாற்றப்பட்டாங்க, தப்புனாங்க. அல்ல, இதுதான் நான் கடைசி தேவன் எப்படி தப்பு வைக்கிறாரு, நம்மை பேழை உண்டாக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God delivered Noah through the ark built by God, இல்லை, through the ark built by Noah. நோவா கட்டின பேழையின் மூலமாக கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை தப்புவித்தார். நான் சொல்றது புரியுதா? தேவன் தப்புகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த வழியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை உங்கள் கையில் என் கையில் கொடுத்துருக்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா தான் உங்கள் லைஃப் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் தப்ப விடலை. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழியை பின்பற்றாதவர்களுடைய நிலைமை அந்தோ பரிதாபமாக இருக்க போகிறது. இன்னைக்கு யாரையும் பயமுறுத்தி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்பலை. இன்னைக்கு இயேசு வந்தால் அவரை சந்திக்க ஆயத்தமா? வரப்போகிற அழிவிலிருந்து நீங்கள் தப்புவீங்களா? நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், சபை விசுவாசியாக இருக்கலாம், சிறு பிள்ளையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த அழிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தப்பு வைப்பதற்காக தான் சபை ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி மீட்டு. ஹல்லேலூயா. ரத்த கோட்டையை கொடுத்து அதுக்குள்ளே ஓடிவாங்க. தினந்தோறும் ஆண்டவரை தேடுங்க, நீதியாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. நீதியை பிரசங்கித்தார் நோவா. வெறும் பேழையை கட்டிட்டு உட்காரல. நோவா பேழையை மாத்திரம் கட்டலை, அந்த பேழைக்குள்ளே ஜனங்கள் வருவதற்காக நீதியை பிரசங்கித்தார். சிங்கம் பொலிக்கு புரிஞ்சதோ என்னமோ தெரியல, இவர் வார்த்தையை கேட்டதா சத்தம் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம காப்பாற்றப்படணும். சிங்கம்லாம் உள்ளே வந்துருச்சு, புலிலாம் உள்ளே வந்துருச்சு. எதுக்கு தான் அந்த கொசு ரசிக்கப்பட்டதுன்னு எனக்கு புரியல இன்னைக்கு வரைக்கும். அந்த கொசு ஈ எல்லாம் கூட ரசிக்கப்பட்டுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பல்லி ரசிக்கப்பட்டுச்சு, 2 பல்லி கட 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 கடக்குன்னு உள்ளே போயிருக்கு. ஹல்லேலூயா. கரப்பாம்பூச்சி 2 உள்ளே போயிருச்சு. ஆனால் மனுஷன், ஹல்லேலூயா, எத்தனை பேர் அந்த பேழை கட்டுமான பணியில் வேலை செஞ்சுக்கிட்டு, இவர் வெளியே புல்பிட் போட்டு உலகம் அழிய போகிறது, ஆனால் இந்த பேழை நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம், நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா காப்பாற்றப்படுவீங்கன்னு ஊக்கமாக பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சர்ச்சு பில்டிங்குள்ளே வர முடியாது, ஆனால் இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா தேவ பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வந்தாதாங்க தப்பு வைக்கப்படுவோம். அவர் சமூகத்தில் காத்திருந்தாதான் தப்பு வைக்கப்படுவோம். எகிப்தில் சங்கார தூதன் வந்த பொழுது வீட்டுக்குள்ளே இருந்தவன் வீட்டை சுற்றி ஹல்லேலூயா அந்த நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசி அன்னைக்கு ஆட்டை அடிக்க வேண்டிய பொறுப்பு தேவ ஜனங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. தப்பு வைப்பதற்கு வழியை காட்டிட்டாரு, ஆனால் அதுக்குரிய கடமை நீங்கள் தான், நான் தான் செய்யணும். ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விலக்கி போடுங்க, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுங்க, இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்க. தப்பு வைக்கிறவர் இன்னமும் உங்களை என்னையும் தப்பு வைப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் மனதில் ஐயோ இப்படி தான் இன்றைக்கி தகுதி இல்லாமல் இருக்கிறேனே, சில காரியங்கள் என்ன மாறணுமே, நான் என்ன ஒன்றும் செய்வேனா? ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், சொன்னதை செய்யும் வரை ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. தாமே கூட இருந்து உங்களை தப்பு வைப்பார், தூதர்களை அனுப்பி தப்பு வைப்பார். நம்ம செய்ய வேண்டிய கடமையை நான் தான் செய்தால்தான் என் குடும்பம் தப்பு வைக்கப்படும். நீங்கள் தான் செய்யணும். பாஸ்டர் பார்த்துக்குவார், என் பையனை பாஸ்டர் பார்த்துக்குவார், சபையில் இருக்க யூத் லீடர் பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு யார் பார்த்துக்க முடியும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும் பணி உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு நோவா தான் தன்னுடைய குடும்பத்தை அழகாக ரட்சித்துட்டார். தாவீதை காட்டிலும், லோத்தை காட்டிலும், இன்னும் என்ன எத்தனையோ பரிசுத்தவான்களை, சாமுவேலை காட்டிலும் நோவா சிறந்தவர். ஏன்னு கேட்டிங்கன்னா முழு குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கடமையை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய சன்னதியை நோக்கி பார்ப்போமா? பரலோக தேவனே, அப்பா சொல்லுங்கள் ஆண்டவரே, நாங்கள் தப்புன ஆண்டவரே, எங்கள் கடமைகளெல்லாம் குறித்து பேசியிருக்கீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்களுக்கு பேசியிருக்கிறீங்க. இதன்படியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீர் ஆதரிப்பீராக, காப்பீராக, தப்பு வைப்பீராக.
தேவநாமத்தை நீரை மயப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஹல்லேலூயா இப்படியாக நம்ம கூடும் பொழுது திருவிருந்து அனுசரிப்பது நமக்கு ரொம்ப வழக்கம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் திருவிருந்துக்குரிய அப்பமும் ரசமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மை தப்புவிக்கும்படியாக பாடுபட்ட ஆண்டவர் இயேசுவின் சந்நிதியில் இன்றைக்கி இருக்கிறோம். நீங்களும் நானும் பிசாசின் கையிலேருந்து தப்பும்படியாக, உலகத்துக்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்பும்படியாக, இந்த உலக உபத்திரவங்கள் போராட்டங்களிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தையும் பட்ட பாடுகளையும் சற்று ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து அவருடைய பாடு மரணத்தை நினைத்து இந்த ஆராதனை நம்ம முடிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அப்பத்தை எல்லாரும் நம்ம சாப்பிட முடியும். ஒரு சிலர் ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா நீங்கள் வீட்டில் எதிர்க்கோ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் அப்படி நம்ம செய்ய முடியாது இல்லையா? அதனால் என்னைக்கு நம்ம சபையில் முதல் முறையாக கூடுறோமோ அன்னைக்கு திருவிருந்து நம்ம சர்ச்சில் அனுசரிக்க இருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. லூக்கா 22வது அதிகாரத்தில் அன்றைக்கு அவர் சீசரோடு உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து 19வது வசனத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கு. எதுக்குங்க? இரத்த சிந்தினார், மரித்தார், தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை புதுப்பிக்க, ஹல்லேலூயா, நம்மை தப்புவிக்க, to deliver us from the wiles of the evil one. Jesus shed his blood for you and me. Jesus' body was broken on the cross so that we might be delivered and saved from the destruction that is to come. வரப்போகிற அழிவிலிருந்து நீங்களும் நானும் தப்பும்படியா சிலுவையில் இரத்தம் சிந்தி சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்து மரித்த இயேசுவின் பாடு மரணங்கள் பற்றி தந்தையே உம் அன்பினை சிந்தித்தே சேவை. விளையாட்டாக இருக்காதீங்க. இது அப்படிப்பட்ட நாட்களில் எவ்வளோ வருஷம் கடந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். பாடுபட்டாரே, சிலுவையில் தொங்கின, பொதுவாக அவமானப்பட்டார். சாதாரண மனுஷன் இல்லைங்க, தேவகுமாரன். நீங்களும் நானும் காப்பாற்றப்படும்படியாக, தப்பும்படியாக, நம்மை தப்புவிக்க தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய பாடுகளை மரணத்தை நினைத்து ஹல்லேலூயா அந்த சிந்தையோடு கூட இப்போ பாடுவோமா? எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டே தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேனா. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவின் என்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவின் என்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அப்பா, எங்களை தப்பு வைக்கும்படியாக, எங்களை காப்பாற்றும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக, அந்த பரலோகத்தில் வாடாததும் மாசற்றதும் அழியாதுமான சுதந்திரத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள புது ஜீவனுள்ளவர்களாக எங்களை ஜெனிப்பிக்கும்படியாய், மறுபடியும் பிறக்க செய்யும்படியாய் நீர் பட்ட பாடுகளை நினைக்கிறோம். உடைய பாடு மரணங்களை மரணத்தை நினைக்கிறோம். உடைய சிந்தின ரத்தத்தை நினைக்கிறோம். அப்பா, அந்த கேடு அடைந்திரே, அதில் நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ, உடைய பிள்ளைகளாய் வாழ, ஒரு நாளில் உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மோடு கூட ஆளுகை செய்ய நீர் பட்ட பாடுகள் சிந்தின ரத்தத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்குங்க, தூய்மையாக்குங்க. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவநாமத்தை நீரை மேம்படுத்த வேண்டுகிறோம். குடும்பங்கள் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். இந்த வாரத்தில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை காக்கட்டும், எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி மறைக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும் என்று சொன்னீரே. பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா என்று சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நீர் மகிமை செலுத்த வேண்டுகிறோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவரை உம்முடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவரே, உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்று சொன்னவரே, அப்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நீரை மகிமைப்படுத்துவீராக. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணினவரே, உடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிற. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வேலை, தொழில், வியாபாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். இந்த மாதத்தின் சம்பளம், இந்த மாதத்தின் வருமானம் ஒவ்வொருடைய வீட்டுக்கு தவறாமல் நீர் தந்து நடத்த முடியாது ஜெபிக்க. நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம். எங்கள் விசுவாசம் உண்மையில் இருப்பதாக. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அநேக அற்புதங்கள்னால், அடையாளங்கள்னால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போஷித்து பராமரித்து பாதுகாத்து தீமையிலிருந்து விலக்கி காத்து இவள் இருக்கிறதுனால இவளுடைய பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட செய்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவாசீர்வாதம், சமாதானம், பாதுகாவல் நம்ம அனைவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு வாழ்த்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சன்னிதியிலே பாதுகாவலாக இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தேவையில் எதுவாக இருந்தாலும் சபையின் ஃபோன் நம்பர் அந்த ஸ்க்ரீனில் வருகிறது, அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9884503616. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.